Hi, hello, and welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அந்த சாப்டர்ல நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு கதை மூலியமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற வகையில ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய தமிழினி அப்படின்ற ஒரு பாப்பா அவங்களோட ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை மையமா வச்சு ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அப்படின்றத மாணவர்களுக்கு ரொம்ப அழகா வந்துட்டு தெளிவுபடுத்திருப்பாங்க. அதை பத்தின இந்த சாப்டரை நம்ம நிறைய ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ் அண்ட் அந்த பிக்சர்ஸ் மூலியமா நம்ம இதுல கத்துக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். I will share the screen. Just wait. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்றக்கூடிய இந்த சாப்டர். இந்த சாப்டர்ல நம்மளுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. தமிழினும் ஒரு பாப்பா அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க அம்மா புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது பாக்குறாங்க அவங்க பாப்பா வரதை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிட்டு அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவளை போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்றாங்க. அவங்க அம்மா அவளுக்கு சில ஸ்நாக்ஸஸ் கூட கொடுக்குறாங்க. தமிழினி என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ தமிழினி என்ன இன்னைக்கு படிச்ச, நீ இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா அந்த பாப்பா சொல்றாங்க ஹிஸ்டரி படிச்சோமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ நைஸ், டிட் யூ ஸ்டடி ப்ராப்பர்லி, அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்டரி இஸ், உனக்கு அந்த இது நல்லா புரிஞ்சதா, ஹிஸ்டரினா என்ன அப்படின்றது உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு அந்த பாப்பா சொல்றாங்க, ஆமாமா எனக்கு நல்லா புரிஞ்சது, இன்னுமே நீங்க அதை பத்தி சொன்னீங்க, ஹிஸ்டரிய பத்தி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் கேட்க, நிறையவும் கத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தமிழ்னு சொல்றாங்க. உங்க அம்மா பேரு சுனிதா, உங்க அப்பா பேரு மிஸ்டர் உதயமான், டெல் மீ தி நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் சொல்றாங்க. உங்களோட அப்பாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ நீங்க தாத்தாவை தானே கேட்குறீங்க, அவர் பேரு மிஸ்டர் சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க தாத்தாவோட அப்பா பேரு தெரியுமா உனக்கு, அதாவது உங்களோட கிராண்ட்பா, கிரேட் கிராண்ட்பாவோட ஃபாதரா இருக்கக்கூடிய மிஸ்டர் சிதம்பரத்தோட ஃபாதர் இஸ் கிரேட் கிராண்ட்பா, உன்னோட கொள்ளு தாத்தாவோட பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுக்கு அந்த பாப்பா சொல்றா, கிராண்ட்மா ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ அபவுட் ஒன் கிரேட் கிராண்ட்பா, யூ வாண்ட் தட் கிரேட் கிராண்ட்பாஸ் நேம் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி கிரேட் கிராண்ட்பா பத்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரேட் கிராண்ட்பா, அந்த கொள்ளுத்தாத்தாவோட பேரு தான் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா, உன்னோட கொள்ளுத்தாத்தா பேர் வந்து மிஸ்டர் ராமசாமி, அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு உனக்கு அடிக்கடி ஒரு பழைய பேனா ஒண்ணு, பழைய உடன் பேனா ஒண்ணு காமிப்பார் இல்லையா, அதை காமிச்சு இது உன்னோட இது என்னோட தாத்தாவோட பேனா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நார்மலி he keeps it in a beautiful wooden case on his table, அவரோட டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உடன் கேஸ்ல தான் அதை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் ரைட் தமிழினி, அந்த பேனாவை வச்சு நம்மளால இப்ப எழுத முடியாது. ஆனா உங்க அப்பாட்ட நீ கேட்டனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ஒரு டைரி காமிப்பாரு. அந்த டைரியில உன்னோட கொள்ளு தாத்தா அந்த ஓல்டு பேனா வச்சு எழுதியிருப்பாரு. அந்த டைரியில வச்சு நம்ம என்ன தெரிஞ்சு வரோம் அப்படின்னா, உங்க கொள்ளு தாத்தா ஒரு லிட்ரேட், அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. எப்ப அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் வில்லேஜஸ் வேர் இல்லிட்ரேட். நம்மளோட கிராமத்துல அந்த டைம்ல இருந்த மற்ற வில்லேஜஸ்க்குலாம் எழுத படிக்க தெரியாத போதே உங்களோட தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி, அது மூலியமா என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்துல இருந்தக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேன் திஸ் ஸ்மால் டைரி ரெக்கார்ட் சோ மச் ஆஃப் நியூஸ் அம்மா, அப்போ அந்த சின்ன டைரியில இருந்து நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த பாப்பா கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா தமிழனி, வி அண்டர்ஸ்டாண்ட் தி பீரியட்ஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஓல்டு ஸ்டோனேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கற்கால மனிதர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டோன் டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்லு பாறை இதெல்லாம் உடைச்சு அவங்க சின்ன சின்ன டூல்ஸ் செஞ்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான் உங்களோட கிராண்ட்பாவோட கிரேட் கிராண்ட்பாவோட டைரியை வச்சு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற என்னென்ன சோர்சஸ் எல்லாம் இருக்கு, வேற என்னென்ன இது மூலியமாலாம் நம்மளோட இந்த ஸ்டோனேஜ் பீப்புள் பத்தி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்திலாம் அப்படின்னு கேட்கும்போது
அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி we came to know their hunting skills with their paintings on the rocks and the walls of the caves. The caves like குகைகள், அந்த குகைகளுக்குள்ளயும் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க வாழ்ந்த இடத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள்லையும் அவங்க வரைஞ்சு வச்சிருக்க விஷயங்கள் மூலயமா அவங்களோட ஹண்டிங் ஸ்டைல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராக் பெயிண்டிங்ஸா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கே, why did they draw these paintings? எதுக்காக அவங்க இந்த பெயிண்டிங்ஸ்லாம் டிரா பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க. Some would have stayed back without joining the hunting team. சிலர் வந்துட்டு அந்த ஹண்டிங் டீம்ல ஜாயின் பண்ணாம அங்கேயே இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன நடந்தது, ஹண்டிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காண்டி அந்த பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அவங்க அதை ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு பொழுதுபோக்காக கூட அவங்க வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. Certainly அம்மா, that's how we identify their lifestyle, isn't it அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது well said தமிழ். அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப், அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ஸ், the period with the use of first stone tools and the invention of writing system is prehistory. இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ்க்கும் அந்த ரைட்டிங் சிஸ்டமா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருந்த காலகட்டத்தை தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அதோட மேஜர் ப்ரீ ஹிஸ்டரி சோர்ஸஸா இருந்திருக்கு. சோர்சஸ்ன்றது இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸா இருக்கலாம், அதுல இருந்து நம்மளுக்கு சில டேட்டா கிடைக்குது, அது மூலியமா சிலதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் நம்ம சோர்சஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோன் டூல்ஸா இருக்கட்டும், இந்த ராக் பெயிண்டிங்ஸா இருக்கட்டும், அது மூலியமா கற்கால மனிதர்களோட லைஃப் ஸ்டைல்ஸையும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சோர்சஸ் தான் இருந்தது நம்மளுக்கு ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் now one can understand the importance of historical research, but for the efforts of scholars, the greatness of Emperor Ashoka could not come to light அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பத்தினா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எம்பரர் அசோகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசர் இருந்தாரு. அவரை பத்தின விஷயங்கள் ரொம்ப நாள் எல்லாருக்கும் தெரியாமையே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. டு யூ நோ வாட் ப்ரோ ஹிஸ்டரிஸ்? இப்போ ப்ரீ ஹிஸ்டரி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூ இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் என்னது நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்டரி. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரைட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது ரைட்டிங் சிஸ்டமும் வந்துருச்சு, ப்ராப்பர் ஹிஸ்டரியும் வந்துருச்சு. இந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கும் இந்த ஹிஸ்டரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த பொண்ணு ஆன்சர் பண்றா. எக்ஸாக்ட்லி தி பீரியட் ஃபார் விச் ரெக்கார்ட்ஸ் இஸ் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் எட் டெசிஃபர்ட் இஸ் கால்ட் ப்ரோட்டோ ஹிஸ்டரி. அந்த ரைட்டிங்ஸ் தான் இருக்கு, பட் நாட் டெசிஃபர்ட் அப்படின்னா நம்மளுக்கு புரியல, அதை இன்னும் வந்துட்டு என்ன சொல்ல பிரிச்சு இதுதான் நடந்திருக்கு, இந்த இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஃபர் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம சொல்றோம் proto history. Today, we are leading a safe life with all modern equipments, but our ancestors did not live in such a safe environment. There might have been chances of wild animals entering their caves. So, அவங்க வந்து நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாடர்ன் இதுல வாழ்றோம், நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல வாழ்றோம். பட் கற்கால மனிதர்கள் குகைகள்லையும் காடுகள்லையும் வெட்ட வெளிச்சத்துலையும் தான் வாழ்ந்துருக்காங்க, வீடு கட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃப் இருக்காது. ஸோ அந்த காலத்துல அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இப்பயுமே வந்து நம்ம பார்க்குறோம், வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஊருக்குள்ள இருக்காது. ஸோ அப்போ நம்ம காட்டுக்குள்ளேயே இருக்கும்போது சொல்லவா வேணும், நிறைய அனிமல்ஸ் வந்து வந்துட்டு போகும். ஸோ அதுல இருந்து அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, டாக்ஸை வந்துட்டு பண்ணாங்க, டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஒயில்டா இருந்தக்கூடிய டாக்ஸுமே இந்த ஃபாரஸ்ட்ல மாதிரியான இடத்துல ஒயில்டா தான் இருந்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தி மனிதர்கள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அதாவது வீட்டுல வச்சு வளர்க்குற அளவுக்கு அதோட வைல்ட்னஸ் குறைச்சி. எதுக்காக அதை வளர்க்குறாங்க அப்படின்னா, மற்ற அனிமல்ஸ்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி வளர்க்குறாங்க. But they realized that dogs could help them to prevent the entry of such dangerous animals by its whipping skill. Hence, they started domesticating dogs for their production and hunting activities. From this, we also know how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்.
இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப இந்த அசோகர் அப்படின்ற மன்னர் வந்து அவர் அப்படி ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்றது தெரியறதுக்கே நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து நிறைய மேஜர் ராக் எடிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலியமா அதை டெசிபர் பண்ண மூலியமாக இப்படி ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவர் இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இந்தியன் சப்கான்டினென்ட்டையே வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மொனுமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த காப்பர் பிளேட்ஸ்ல இருந்து இப்ப நம்மளுக்கு இந்த தமிழ் கல்ச்சர் இவங்க இப்ப கூட ரீசெண்டா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃபாரின் டூர் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காப்பர் பிளேட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மூலியமாவே நம்ம என்ன பண்றோம்னா நிறைய மன்னர்களை பத்தி அவங்க வந்துட்டு என்னென்ன போர் பண்ணாங்க, அவங்க என்னென்ன கொடை கொடுத்தாங்க டெம்பிள்ஸ்க்குலாம், அவங்க என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ் எல்லாம் போட்டாங்க, இதெல்லாம் அந்த காப்பர் பிளேட்ஸ்ல வந்து இருக்கும். அந்த காப்பர் பிளேட்ஸ் மொனுமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின் டிராவலர்ஸ் இப்போ வந்து ஹுவான்ஸ் வாங்க அப்படிலாம் இருக்காங்க, ஹுவான்ஸ் வாங்க பாயன். ஸோ அவங்களோட ஃபாரின் டிராவல் புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இதுல இருந்து தான் அந்த ஃபாரின் டிராவலர்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு நலந்தா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வந்தது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஃபோக் டெய்ல்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஸோ இந்த கதை சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு நகரம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காலஜில எல்லாம் வந்துட்டு பண்றதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஹிஸ்டரியை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றோம் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம். ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா இல்ல இப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இதுதான் செகண்ட் வந்திருக்கு அப்படிலாம் நம்ம பாக்குறோம். இப்ப அவங்க அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்றா, நான் இப்ப எல்லாமே வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்டரி இஸ் அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் போக நம்மளுக்கு இன்ஃபோ பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்க குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். டெல்லிங் த டைம் இன் ஹிஸ்டரி. Time in history is calculated in years using a BCE or CE, which stands for before common era or common era. இப்போ பிஃபோர் காமன் ஏரா அண்ட் காமன் ஏரான்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா இந்த ஜீரோ அப்படின்றது விஷயம். பிசிஇ அண்ட் சிஇ இதுதான் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜீரோக்கு அப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா காமன் ஏரா. இது வந்துட்டு இந்த ஜீரோ அப்படிங்கிறதுதான் அந்த கிறிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பர்த்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நம்ம சிஇல சொல்லுவோம். அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுலாம் பிசிஇல சொல்லுவோம். ஸோ வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலீஜனை வச்சு நம்ம சொல்றது வந்துட்டு ரேஷனலா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த காமன் எரா அப்படின்ற டேர்மை நம்ம யூஸ் பண்றோம். சிஇ அப்படின்றது காமன் எரா அண்ட் தென் அந்த ஜீரோக்கு பேக் சைட்ல இருக்கிறது நம்மளுக்கு பிஃபோர் காமன் எரா, அந்த ஜீரோக்கு அப்புறம் இருக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப 501 502 அப்படி சொல்லிட்டு 1000க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட், இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ வந்துட்டு இந்த 500 ஒன்றுனா மைனஸ் ஆயிட்டு வந்து ஜீரோ வரும், இந்த ஜீரோல இருந்து ஒன்றுனா பிளஸ் ஆகிட்டு போயிட்டு இப்படி போகும். ஸோ நம்மளுக்கு இதை வந்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டர்ல இப்படி போகும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும், ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். முன்னாடி ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்ஸையே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஹிஸ்டரி அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹிஸ்டரின்ற வேர்ட் வந்துட்டு ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்து இந்த கிரீக் வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா லேர்னிங் பை என்கொயரி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு 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 நிறைய விசாரணை பண்ணி நிறைய தூரம் நம்ம வந்து சர்ச் பண்ணி அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹிஸ்டோரியா அப்படின்றது. இது ஒரு கிரீக் வேர்ட், கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ஃப்ரம் அடுத்து ஏன்ஷியன்ட் பீரியட். In ancient period, the people lived in caves வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த ராக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் என்ன பண்றோம் நம்ம ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ வாட் இஸ் கால்ட் ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கேட்கும்போது in ancient period people lived in caves used to draw paintings in rocks is called ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்றீங்க. They might have wished to record their activities through these paintings. அவங்க இந்த பெயிண்டிங்ஸ் மூலமா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கிபிஷன் சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புஸ்தகம், மேக்கர் வரிசையா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புஸ்தகம் இருக்கு, மேர்கர்ன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு ஏரியா இருக்கு, கோல்திவா மங்காரா உத்தரப்பிரதேஷ்ல இருக்காங்க, சிரன் வந்து பீகார்ல இருக்கு, டிம்பட்கா மத்திய பிரதேஷ்ல இருக்கு, லோத்தல் குஜராத்ல இருக்கு,
ஹங்ஸ் வேலி ஹங்ஸ் வேலி வந்துட்டு ஹங்சாகி வந்துட்டு உங்களுக்கு கர்நாடகால இருக்கு. ஹல்லூர், பிரம்மகிரி, பையம்பள்ளி, அத்திரப்பாக்கம், ஆதிச்சநல்லூர். அந்த பையம்பள்ளி, அத்திரப்பாக்கம், ஆதிச்சநல்லூர்லாம் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாலும் நம்மளுக்கு ஒரு சைட் இருக்கு பாருங்க, இந்த ஜோலி ஹெதிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒன்று இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரியான மேஜர் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் இதை நான் உங்களுக்கு என்னென்ன இதுலலாம் கொடுத்துருக்காங்கன்னா பேலியோலித்திக், ஓல்டு ஸ்டோன் ஏஜ். பேலியோ அப்படின்னாலே ஓல்டு, ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் இருக்கக்கூடியது, பிரான்ஸ் ஏஜ்ல இருக்கக்கூடியது. இதை பத்தி அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நியோலித்திக் சைட்ஸ்லாம் சொல்லும்போது புர்சகம், மேர்கா, கோல்திவா, மகுகாரா, சிரந்த், பிரம்மகிரி, பையம்பள்ளி இருக்காங்க. ரைட். இந்த பேலியோலித்திக் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது அத்திரம்பாக்கம்லையும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் வந்துட்டு பிம்பட்கா, முன்சாகி, ரைட், அவ்வளவுதான். பிம்பட்கா, முன்சாகி, அத்திரம்பாக்கம்ல இருக்கு. அயன் ஏஜ் அப்படின்றது உங்களுக்கு ஹல்லூர்ல இருக்கு. அயன் ஏஜ் வந்து உங்களுக்கு ஹல்லூர்ல இருக்கு. பிரான்ஸ் ஏஜ் வந்துட்டு ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. ஆதிச்சநல்லூர், லோக்கல்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு விதமான சோர்சஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று வந்து லிட்ரரி சோர்சஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ல, அதாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்லாம் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறது. அதாவது மண்ணில் சிலதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணி அது மூலியமா நம்ம சோர்சஸ் இருக்கிறதுனால தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லைக் பாட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், இப்போ இந்த டான்சிங் கேர்ள், அதுக்கப்புறம் டெரகோட்டா டாய்ஸ்லாம் நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பாட்ரிஸ், இந்த பிளாக் காப்பர் பாட்ரி, ரெட் பாட்ரி இதெல்லாம் இருக்கு நமக்கு. ரைட். அது அப்புறம் டூல்ஸு, அவங்க போட்டுக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ், அது எதுலலாம் வந்து செஞ்சுருக்காங்க, அது மூலியமா அவங்களோட ட்ரேட் என்ன, அவங்க எந்தெந்த இதில் வரைக்கும் எக்ஸ்டென்ட் வந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்களோட கான்டாக்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ராக் எடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெம்பிள் வால்ல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் மெட்டல் பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், பேலசஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ட்டு, டெம்பிள்ஸ், தூப்பா, மொனாஸ்ட்ரி, இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஓகே. லிட்ரரி சோர்சஸ் அப்படின்றது எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அதாவது லிட்ரரியா இருக்கும். ஓகே. லிட்ரரி சோர்சஸ்னா புக்ஸ் மாதிரியா வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட் பை ஃபாரின் டிராவலர்ஸ், ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், செக்குலர் லிட்ரேச்சர்ல இருக்கு. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து செக்குலர் லிட்ரேச்சர், எபிக்ஸ், போயம்ஸ், அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் டிராவலர்ஸ். அதாவது செக்குலர் அப்படின்னு வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் சாராம எல்லாமே, அதாவது பொதுவாக இருக்கக்கூடியது, இந்த ஒரு ரிலீஜியனை பற்றியும் சார்ந்து இருக்காங்க, எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதுலயும் எபிக்ஸ் இருக்காங்க, ராமாயணா, மகாபாரதா, மணிமேகலை. அதுக்கப்புறம் டிவோஷனல் லிட்ரேச்சர்ல தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடியது. ஸோ எம்பரர் அசோகா பத்தி சொல்லியிருந்தோம். இந்த எம்பரர் அசோகா வந்துட்டு ஒரு பழங்காலத்துல இருந்தக்கூடிய 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அரசர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா புத்திசம் அவரோட பீரியட்ல ஃபாலோ பண்ணியிருக்காரு. புத்திசம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியன். ஓகே. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியால இருக்கக்கூடிய ஒரு ரிலீஜியன். அசோகா கேவ் அப் வார். இப்போ வந்து என்னன்னா அசோகா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அரசர். இப்போ வந்து நம்மளுக்கு அவர் வந்து எப்படின்னா நிறைய வந்துட்டு வார் பண்ணி நிறைய நாட்டை வந்து தனக்குள்ள கொண்டு வந்து அவரோட ஒரு சாம்ராஜ்யம், பெரிய சாம்ராஜ்யம் வந்து அமைச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு வார் பண்ணிட்டு ஒரு போர் பண்ணிட்டு அதுல வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தடுத்து போகும்போது கலிங்கா அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த கலிங்கால வந்துட்டு போர் பண்ணும்போது ரொம்ப பேர் வந்து பயங்கரமான போர், ரொம்ப பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது அங்க இருக்க மக்கள் வந்துட்டு சஃபர் ஆகுறத பார்க்கும்போது இவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அப்படியே ரத்த ஆறா ஓடுது. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப பேர் செத்து போகும். அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு அந்த டெத்ஸ் எல்லாம் அந்த கலிங்கா வார்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள் படுற கஷ்டம். இப்போ வந்து நிறைய வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல வந்து கஷ்டப்படுவாங்கல்ல, தன்னோட ஹஸ்பண்ட் இருந்து, தன்னோட அப்பா இருந்து, தன்னோட அண்ணன் இருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அப்போ வந்து புத்திசம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு அவரோட அதுக்கப்புறம்
அந்த வாருக்கு அப்புறம் அவருடைய என்டையர் லைஃபையுமே வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் தர்மத்தை நோக்கியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பிட்டாங்க. ஹிஸ் சர்வீஸ் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட். அதுக்கப்புறம் இவர் பண்ண சர்வீஸ் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்துல அந்த டைம்ல மற்ற அரசர்களை விட இவர் பண்ண விஷயங்கள் வந்து பயங்கரமா இருந்தது. அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த வார்ல, அந்த கலிங்கா வார்ல அவர் தான் ஜெயிச்சாரு. ஆனாலுமே அவர் வந்து அதுக்கப்புறம் வேற எந்த போருக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. தோத்துட்டு நம்ம விட்டுட்டு போறது வேற. பட் அவர் வந்து ஜெயிச்சுட்டு இல்ல எனக்கு வந்து நான் இனிமே வந்து வார் பண்ண மாட்டேன், இதுல வந்து ரொம்ப